தமிழ்நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. நாம் இன்று ஆரணி மக்களவை தொகுதியில் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் நம்மிடம் பேச இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்போம். இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு மும்முனை போட்டி நிலவிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு புறம் பாமக சார்பில் நீங்க போட்டிடுறீங்க, திமுக சார்பாகவும் இங்கே போட்டிடுறாங்க வேட்பாளர், அதே போல அதிமுக சார்பிலும் இங்கே போட்டிடுறாங்க. உங்களுக்கான போட்டி யாரோடு இருக்கு? எங்களுக்கான போட்டி என்று சொல்வதை விட மக்கள் கொடுக்கின்ற பெரிய ஆதரவுன்னு பார்க்கும்போது மற்றவங்க தான் எங்களை போட்டியாக நினைக்க வேண்டிய சூழ்நிலை இங்கே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் வேகமாக சென்றுக்கிட்டு இருக்கிறோம். மக்களுடைய ஆதரவும் பெரிய அளவில் இருக்குது. மற்றவர்கள் தான் எங்களை யார் போட்டியாக பார்க்குறாங்கன்றதை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை. பொதுவாக இந்த தொகுதியை பொறுத்தவரை இது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கடந்த காலங்களில் இங்கே அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸும் இருந்தாலும் சரி. இதுல உங்க பாமகவிற்கு இங்க வெற்றி வாய்ப்புக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இல்லை, 98, 99 காலங்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இங்கே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு நாங்கள் போட்டி இடலை. இந்த தேர்தலை நாங்கள் கூட்டணி கட்சிக்காக விட்டு கொடுத்துக்கிட்டு அப்படியே இருந்த ஒரு சூழ்நிலை. அதற்கு பிறகு இப்போ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சதன் அடிப்படையில் நாங்கள் போட்டியிடுறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வெற்றி பெற்ற தொகுதி தான் இது. அந்த தொகுதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பழைய வந்தவாசி தொகுதியாக இருந்தது, இப்போது ஆரணி தொகுதியாக மாறி இருக்கிறது. வந்தவாசி தொகுதியில் நாங்கள் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கோம். வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கு. எதையெல்லாம் முன்னிறுத்தி நீங்க இப்போ வாக்கு சேகரிக்கிறீங்க? குறிப்பா நீங்க அதிமுக கூட்டணியிலும் பாமக இருந்தது. இப்ப அண்மையில வெளியே இந்த தேர்தல் 2019 போட்டிக்கிட்டீங்க பாமக, இப்போ வெளியே போட்டியிடுறீங்க பாஜக தலைமையில. எதெல்லாம் முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிறீங்க? இல்லை, இந்த ஒரு கூற்றே நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம். ஏன்னா 2014 நாங்கள் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதிமுக தான் எங்களிடமிருந்து வெளியே சென்று இருக்கிறதே தவிர நாங்கள் வெளியில் போகலை. நாங்கள் அதே கூட்டணியில் தான் சென்று கொண்டு இருக்கிறோம். இதை பொறுத்தவரை மக்களிடம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. புதுசாக யாராவது வரணும். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியான மாற்று சக்தியாக இருப்பார் என்பதை பொதுமக்கள் நிறைய விரும்புகின்ற காரணத்தினால களத்தில் நாங்கள் செல்லும்பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்பை பார்க்கும்போது எங்களுக்கு அது அலாதி ஒரு ஆசையாகவும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குது. எங்களுக்கு பொதுவான மக்கள், படித்த வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் எதையும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களே தானாக மோடி அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு, எல்லாம் ஒரு மாற்றம் வரணும், இளைஞர்கள் வரணும், படித்தவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கும் போது எங்களுக்கே ஒரு உத்வேகம் தானாக கிடைக்குது. அதில் இந்த தொகுதியை பொறுத்தவரை எளிய மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு உள்ளடக்கிய தொகுதியா ஆரணி மக்களவை தொகுதி இருக்கு. ஸோ அவங்களுக்கு கோரிக்கை என்ன? இதெல்லாம் உங்களுடைய வாக்குறுதியா நீங்க கொடுக்குறீங்க இந்த தேர்தலில்? இல்லை, நிச்சயமாக விவசாயம் அதிகமாக சார்ந்திருக்க தொகுதி இந்த தொகுதி. அதுவும் நான் இந்த தொகுதியில் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் செஞ்சி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2011 16 வரை இருந்து பல்வேறு மக்கள் பணிகளை செஞ்சுருக்கிறேன். அந்த வகையில் இந்த மக்களுடைய கோரிக்கைகள் விவசாயம் சார்ந்தது எல்லாம் தெரியும். ஸோ இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இந்த நீர் பிரச்சனை. நீர் பிரச்சனைன்னும் போது செஞ்சி பகுதியெல்லாம் எடுத்தீங்கன்னா பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு திட்டம் நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசி அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு ஆனால் நிதி ஒதுக்கப்படாமல் இருக்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்றினால் அதன் மூலியமாக உயர்மட்ட கால்வாயின் மூலியமாக நந்தன் வாய்க்கால்ன்றது நந்தனார் காலத்திலிருந்து துவங்கப்பட்ட ஒரு திட்டம். பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் அதனால் பயன்பெறும். குடிநீர் பிரச்சனை தீரும். இதெல்லாம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உலக வங்கியினுடைய நிதி உதவியினுடன் விவசாயம் சார்ந்த அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரணி தொகுதி நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. இன்றைக்கு நெசவாளர்களுடைய உரிமைகள் எல்லாம் நசுக்கப்படுது. இப்போ பவர் லூம்ஸ்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பவர் லூம்ஸ் வந்த பிறகு கைத்தறி சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஸோ அந்த கைத்தறி நெசவாளர்களை மீட்டெடுப்பதற்கு ஏற்கனவே மத்திய அரசாங்கம் சட்டம் நிறைவேற்றியிருக்குது. அந்த சட்டத்தை அமல்படுத்தி கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் மீட்டு தருவதற்கான நடவடிக்கை 100% எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பட்டுப்பூங்கா, ரொம்ப நாளாக பட்டுப்பூங்கா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பட்டுப்பூங்காவின் மூலமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கான வேலைகள் இங்கே நடைபெறும். 2வது தொழிலில் பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிப்காட் பிரச்சனை என்பது பார்த்தீங்கன்னா செய்யாறில் ஆல்ரெடி ஒரு சிப்காட் இருக்குது. ஆனால் மீண்டும் விளைநிலங்களை எடுத்துட்டு மேல்மா பகுதியில் ஒரு சிப்காட்டை வைக்கணுன்றாங்க. நாங்கள் தான் அதுக்கு முதல் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன்னா விளைநிலங்களை எடுத்துட்டு சிப்காட் வேண்டாம். அதை தாண்டி போலூர் சுற்றுவட்டார பகுதியில் தொழில் வளர்ச்சியே இல்லை. போலூர், ஆரணி இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களும் இருக்குது, சிப்காட் அமைப்பதற்கான வசதியும் இருக்குது. ஆனால் தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு இடம் கலசப்பாக்கம், இதை ஒட்டி இருக்கிற பகுதி. அந்த கலசப்பாக்கம் என்னுடைய தொகுதியில் வரலனா கூட
போலூர் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தொழிற்பேட்டையை அமைச்சு இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான கோரிக்கை வந்து அரசு வேலை நேரடியாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். உதாரணத்துக்கு லஞ்ச லாவண்யம் வாங்காம ஒரு ஆயாமா வேலை வாங்கணும்னா கூட அவ்வளோ போராட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுது. இரண்டாவது 80 லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு பதிவு செய்துவிட்டு அந்த பதிவை ரெனியூ பண்ணுறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல், ஏன்னா ஒருத்தருக்கு கூட அரசு வேலை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா கிடைக்கல, வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலிமா கிடைக்கல. அதை வந்து புதுப்பிக்கப்பட்டு அரசு வேலை சீனியாரிட்டி முறைப்படியில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாங்களா இன்னொருத்தவங்களுக்கான அந்த வேலையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆரணி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை ஏறக்குறைய 14,96,000 வாக்காளர்கள் இங்க இருக்காங்க. அதில் சரி பாதிக்கும் மேல பெண் வாக்காளர்கள் இந்த தொகுதிக்குள்ள வராங்க. பெண் வாக்காளர்களை இருக்கக்கூடிய வகையில பாமக வைக்கக்கூடிய கருத்துகள் என்ன? ஏன்னா திமுக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக மகளிர் வாக்குகள் இந்த முறை எங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதை எப்படி பார்க்க வேண்டியது? அவங்க சொல்ற அந்த பாயிண்ட் தான் எங்களுக்கு வாக்கு அதிகமாக வாங்கி கொடுக்க போற பாயிண்ட். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பொய்யான வாக்குறுதியாக கொடுத்து எதையும் நிறைவேற்றாம போயிட்டாங்க. அதே வாக்குறுதியை மீண்டும் ஏமாத்துவதற்காக இந்த தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்துருக்காங்க. கடந்த முறை அவங்க சொன்னது எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதை நம்பி மக்கள் வந்து ஏமாந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு அவர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. மீண்டும் வந்து எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்றதை வந்து அவங்க நம்ப தயாரா இல்லை. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரியது. அதை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 320 ரூபாவாக இன்னைக்கு உயர்த்தி வழங்க இருக்கிறது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் படித்த பெண்களுக்கான அந்த நிதி உதவி, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ், இது எல்லாமே வந்து மத்திய அரசு தான் வழங்குது. அதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வராரு. விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை மாதந்தோறும், அது இல்லாமல் மருத்துவ காப்பீடு திட்டம், இதெல்லாம் ஜனங்களுக்கு நல்லா தெரியுது. தெரியாமல் இல்லை, முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை. ஊடகங்கள்லாம் அதிகமாக வந்த பிறகு விழிப்புணர்வோடவே இருக்கிறாங்க மக்கள், தெளிவாகவே இருக்கிறார்கள், ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த வகையில் பெண்கள் தான் அதிகமாக இந்த ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான். நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லி ஏமாந்தது அவங்க தான். ஒட்டுமொத்தமாக வந்து நிதி மோசடியிலெல்லாம் வந்து மாட்டி சிக்கி தவிக்கின்ற பெண்கள் அதிகமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு விடிவு காலம் வராதா இருக்கிறாங்க. அந்த விடிவு காலம் பாரத பிரதமர் மோடி என்பதில் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தேர்தல் புதிதில்லை, ஆனாலும் இந்த மக்களவை தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த போது எப்படி உணர்ந்தீங்க? குறிப்பா நிறுவன தலைவர் கொடுத்த போதும் சரி, அதே போல உங்க தலைவர் அதை அறிவிக்கும் போதும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பர்சனலா? உண்மையிலே சொல்லணும்னு சொன்னா அறிவிச்ச பொழுது இருந்த உற்சாகத்தை விட களத்துல செல்லும் போது 2 மடங்கு உற்சாகமா இருக்கு. ஏன்னா நாங்க எதிர்பார்க்காத வரவேற்பு வந்து எங்களுக்கு கிடைக்குது. எங்களுக்கு களத்தில் செல்லும் பொழுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் எதிர்பார்க்காத மக்கள் எல்லாம் வந்து கை கொடுத்து வீட்டிலிருந்து வெளியில் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு நல்ல சரியான பாதையில் செல்கிறோம் என்ற ஒரு உத்வேகமும் உற்சாகமும் எங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு புது அனுபவம் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து களம் கண்ட தேர்தல் எல்லாம் இருக்குது. அதில் இருந்த அனுபவத்தை விட இங்கே அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு இயற்கையான கூட்டணி, எந்தவித ஒரு எங்களை இயக்குகின்ற கூட்டணி. நாங்க கொஞ்சம் அப்படி ஏதாவது டயர்டா இருக்கு வெயில்ல நினைச்சா கூட அண்ணா டைம் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எங்களை இழுத்து போகக்கூடிய ஒரு கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சியும் அமமுக கட்சியும் மரியாதைக்குரிய ஏசிஎஸ் அவர்களுடைய கட்சியும் எல்லா தொண்டர்களும் எதையும் எதிர்பார்க்காம காலையில எங்களை வந்து இயக்குகின்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு இயற்கையான கூட்டணி, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கு. என்னோட கேள்வியா இருக்கு. இதுல ஒரு என்டிஏ அலைன்ஸ்ல பிஜேபி பிஎம்கே வந்து இதுல போட்டிடுறீங்க. இதுல மற்ற கட்சிகளுடைய தோழமை கட்சிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு இந்த தொகுதியில உங்களுக்கு? நீங்களே பாப்பீங்க இல்லையா, வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையாக மற்ற கட்சியினர் தான் அதிகமா இருக்கிறாங்க. எந்த இடம் சென்றாலும் ஒரு இடத்துல என்ன வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் அமமுகவும் மரியாதைக்குரிய ஏசி சண்முகம் இவர்களுடைய கட்சி தான் அதிக ஐஜேகே. அதுவும் அவங்க குறிப்பிட்ட பகுதியில் இருந்தாலும் அந்தந்த பகுதியில் அவங்க தினசரி அவங்க வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிறாங்க. தன்னால வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு வேட்பாளரை எதிர்பார்க்காமல் வேட்பாளர் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு பக்கம் ஓட்டு கேட்டாலும் என் வேலை இந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறது. எனக்கு எந்த வேற எதிர்பார்க்கல, ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை இந்த கூட்டணியால் தான் உருவாக்க முடியும் என்பதை ரொம்ப அருமையாவே இருக்கு. இந்த தொகுதி திமுக வேட்பாளர் நம்ம பேசும்போது 2ஆம் இடத்துக்கு தான் 2 கட்சிகளும் இங்க போடுற 2 கட்சிகளும் போட்டிடுறாங்க. சோ வெற்றிங்கிறது அவங்க வரவே இல்லை. 2ஆம் இடம் யார் வருவா அப்படிங்கிறதுக்கு தான் போட்டியே அப்படிங்கிற ஒரு கூற்ற சொல்றாரு. அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அவரு திடீர்னு நீதிபதி ஆயிட்டாரு. மக்கள் தான் நீதிபதி, முடிவெடுக்கக்கூடியவர்கள் மக்கள் தான். யார் முதல் இடத்துல வருவாங்க,
யார் 2வது இடத்துல வருவாங்க, யார் 3வது இடத்துக்கு போக போகிறாங்க என்பதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி தெளிவாக தெரியும். ஆனால் நீதிபதி மக்கள் தான், வேறு யாரும் முடிவெடுப்பதற்கான அதிகாரம் இல்லை. அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஒரு தன்னம்பிக்கை அதை காட்டுகிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை பற்றி இல்லை. அவங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையை விட 3 மடங்கு தன்னம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்களை கேட்டால் அவங்க அதான் சொல்லுவாங்க. எங்களை பொறுத்தவரை களத்தில் நாங்கள் தான் முந்தி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி யார் ஓடி வருவாங்கன்னு திரும்பி பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லாத அளவிற்கு நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு கவனம் பெறும். குறிப்பா அது நிழல் நிதிநிலை அறிக்கையா இருந்தாலும் சரி, வேளாண் துறைக்கான தனி நிதி அறிக்கையா இருந்தாலும் சரி, அல்லது எப்போதும் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தேர்தல் அறிக்கையும் முக்கியமான பேசுபொருளா இருக்கும். தேர்தல் அறிக்கையும் நீங்க தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தில் முன் வைக்கிறீங்க, பிரச்சாரம் செய்றீங்களா? ஆமாம், நிச்சயமாக. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை நாங்கள் இடஒதுக்கீடுக்கான முக்கியத்துவம், சமூக நீதிக்கான முக்கியத்துவம், பெண்களுக்கான உரிமை தொகை 3000 ரூபாயாக ஒதுக்கி தருவது, மற்ற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நிறுத்திவிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். நல்ல வரவேற்பு இருக்குது அதில்.